குட் மார்னிங் பா. ஆடியோ கேக்குதாமா? ஆடியோ ஓகேவா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோ யாராவது ஒருத்தர் மியூட் எடுத்துட்டு ஆடியோ கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க. கேக்குது மேம். ஓகே மேம், தேங்க்யூ சஷி மேம். ஓகே, சோ நேத்து கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருந்துச்சா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நடுவுல ஒரு 2-3 சம் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ட்ரை பண்ணீங்களா இல்லையா? ஓகேவா? அந்த சம்க்குலாம் ஆன்சர்ஸ் வந்துச்சா? ஓகே, சோ நேத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, எப்படி 2-1 மெத்தட், 3-3-1 மெத்தட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். அதுல பிரின்சிபல், அமௌண்ட் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஷார்ட்கட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல ஃபார்முலா தான் போடணுமா அப்படின்றதுதான் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? சோ இன்னைக்கு எல்லாரோட வாய்ஸும் எனக்கு கேட்கும். சோ ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா மியூட் எடுத்துட்டு நீங்க எனக்கு டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே, சோ ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? நேத்து இந்த கொஸ்டின் தான் லாஸ்டா பாத்துட்டு இருந்தோம் இல்லையா? இதுக்கப்புறமா அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின், இன் வாட் டைம் வில் rupees 1000 becomes 1331 at 10% per annum compounded annually அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இன் வாட் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ n என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஃபார்முலா படி போட்டா என்ன வரும்? amount A equal to P into 1 plus R by 100 to the power n. So amount வந்து 1331, principal வந்து 1000 into 1 plus R வந்து 10, so 10 by 100 to the power n அப்படின்னு வந்துரும். So இதுல இருந்து என்ன பண்ணணும்? n என்ன அப்படின்றதுதான் கண்டுபிடிக்கணும். இதை என்ன பண்ணலாம்? so next 1331 by 1000 கீழே வந்துரும். so which is equal to 110 by 100 to the power n அப்படின்னு இருக்கும். சோ இதை எப்படி எழுதலாம்? நம்ம 11 cube 10 cube. சோ அப்போ இதை நம்ம 11 by 10 whole cube அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இங்கேயும் 0 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேயும் 11 by 10 வந்துருமா? சோ அப்போ 11 by 10 whole cube equal to 11 by 10 to the power n. சோ பேஸ் சேமா இருக்கு, 11 by 10 11 by 10. அப்போ பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? சோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்முலா மெத்தட் படி போட்டா. இதுவே நம்ம ஷார்ட்கட் மெத்தட் படி போடுறப்போ என்ன போடணும்? 1000 அப்படின்னு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு. சோ 1000 இன்ட்டு 10% பெர் ஆனம். சோ இன்ட்டு 10 டிவைடட் பை 100க்கு பதிலா 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? சோ 2 0 கேன்சல் பண்ணா 100 அப்படின்னு கிடைக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ண போறோம். 2 இயர்ஸ்க்கு ஆன்சர் வரலன்னா 3 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ண போறோம். 2 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ணா 2-1 மெத்தட் போடுவோமா? சோ 2-1 மெத்தட் தான் ட்ரை பண்ண போறோம். நெக்ஸ்ட் இங்க என்னது? 100க்கு 10% டிவைட் பை 100க்கு பதிலா 2 0 போயிடும், which is equal to 10ன்னு வரும். 2-1 மெத்தட் போடுறப்போ இங்க ஆன்சர் என்ன வந்துரும்? இது இன்டூ 2 இது இன்டூ 1 அப்படின்னு வரும். 2 இன்டூ 100 200, 200 பிளஸ் 10 210 தான் வரும். சோ 2 இயர்ஸ்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 210 தான். அப்போ டோட்டல் அமௌண்ட் என்னவாயிடும்? 1210 அப்படின்னு வந்துடும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1331 இருக்கு. சோ அப்போ தேர்ட் இயருக்கும் ட்ரை பண்ணணும். தேர்ட் இயருக்கு ட்ரை பண்றப்ப என்ன பண்ணும்? 10 இன்ட்டு 10ன்னு போடுவோம். டிவைடட் பை 100க்கு பதிலா 2 0 கேன்சல் பண்ணுவோம். சோ 1ன்னு வரும். சோ 3-3-1 மெத்தடா? அப்ப என்ன பண்ணும்? இந்த 100ஓட இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். இங்க 10ஓட இன்ட்டு 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். இங்க இன்ட்டு 1. சோ 10 இன்ட்டு 3 300. அடுத்து இங்க 10 இன்ட்டு 3 30. அப்புறம் இங்க 1. சோ 331 தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிடைச்சிரும். சோ நமக்கு 3 இயர்ஸ்ல ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்லயும் போடலாம், ஃபார்முலாலையும் போட்டுக்கலாம். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. காயத்ரி இன்வெஸ்டட் a sum of rupees 12,500 at 5% compound interest. So sumனா principal 12,000 இருக்கு, at 5%, R வந்து 5%. See, received an amount rupees 13,220 after n years. Amount வந்து 13,230. Find the value of n அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைச்சுமா? சோ இன்ட்ரெஸ்ட் என்னது? 1230 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப எப்பயும் போல 2-1 மெத்தட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம், இல்லனா 3-1 மெத்தட். சோ 12,000 இன்ட்டு 5% அப்படின்னு போடுவோமா? டிவைடட் பை 100க்கு பதிலா 2 0 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 12 இன்ட்டு 5க்கு 60, அப்புறம் ஒரு 0, சோ 600. அடுத்தது என்னது? 600 இன்ட்டு 5
டிவைட் பை 100க்கு பதிலா 2 0 கேன்சல் ஆயிடும். 6 into 5 30. இப்போ அடுத்து 2-1 மெத்தடுக்கு இங்க என்ன பண்ணுவோம், இங்க into 2 இங்க into 1 பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். சோ அப்ப இது 1200, இது 30. சோ 1230. சோ 2-1 மெத்தட்லயே வந்துருச்சு. அப்ப ஆன்சர் வந்து 2 years. சோ ஆப்ஷன் A is the correct answer. ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் திரும்ப in how much time will the sum of rupees 1600 amounts to 1852.2 at 5% compound interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க டோட்டலா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1852.2 மைனஸ் 1600 அப்படின்னு போட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைச்சிடும். ஏன்னா இதான் நம்மளுடைய பிரின்சிபல், இது நம்மளுடைய அமௌண்ட். அமௌண்ட்னா நமக்கு தெரியும் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னு. அப்போ இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணலாம், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அப்படின்னு போட்டுக்கலாம். சோ அப்போ இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும் 252.2 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ணலாமா? சோ 2 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ணா 1600 into 5% divided by 100. So 2 0 போயிடுச்சு. 6 5s are 30. So 380 அப்படின்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 80 into 5 divided by 100 பதிலா ஒரு 0 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க என்னது 8 5s are 40. 40க்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா, ஏன்னா இங்க ஒரு 0 தான் கேன்சல் பண்ணிருக்கோம். ஸோ 4.0 வரும். 2-1 மெத்தடுக்கு இங்க ட்ரை பண்ணா இங்க into 2 இங்க into 1. இங்க into 2னா 160 plus 4 164 தான் வரும். ஆனா இங்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு இங்க இன்ட்ரெஸ்ட் கம்மியா வந்திருக்கு. அப்போ 3 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ணணும். சோ 3 இயர்ஸ்க்கு ட்ரை பண்றப்போ அடுத்து என்ன வரும் 4 into 5. சோ 4 5s are 20. இங்க நம்ம 2 0 கேன்சலே பண்ணல. சோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்ப என்ன வரும்னா 0.2 அப்படின்னு கிடைச்சிடும். சோ இப்ப 3-3-1 மெத்தடா 3 இயர்ஸ்க்கு. சோ அப்ப இங்க into 3 இங்கேயும் into 3 இங்க into 1. 80 into 3 என்னது 240. 4 3s are 12. அப்புறம் ஒரு 0.2 இருக்கு. அப்போ 252.2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ அவங்க கொடுத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டே வந்துருச்சு. அப்ப இங்க என்ன எத்தனை இயர்ஸ் அப்படின்னா 3 இயர்ஸ் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் நீங்களா ட்ரை பண்றீங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சம் வந்து 20,000, அமௌண்ட் வந்து 26,620. அப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் என்னவாயிடும் 6,620. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் 2 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ணும். அப்படி இல்லைன்னா வரல அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி என் கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் 2 இல்ல 3 தான் இருக்கும். அதுக்கு மேல வந்து நமக்கு ஆன்சர்ஸ் வராது. எய்தர் 2 இயர்ஸ் இல்லைன்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. இது வரைக்கும் அப்படி கேட்டது இல்ல. இதுவே வந்து நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கிற அமௌண்ட் இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்சிமம் என் வந்து 3 இயர்ஸா தான் இருக்கும். ஓகேவா? சோ சால்வ் பண்ணாம கெஸ்ல கூட ஆன்சர் போடலாம். சோ இங்க என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ணுமா? சோ 2 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ணும். இங்க பிரின்சிபல் அமௌண்ட் 20,000, 10% டிவைடட் பை 100க்கு பதிலா 2 0 கேன்சல். சோ 2000. அடுத்து 2000ல into 10 டிவைடட் பை 100க்கு பதிலா 2 0 கேன்சல் which is equal to 200. இப்போ 2-1 மெத்தட் போட்டா இங்க என்ன வரும் 4000 வருமா into 2. அடுத்து இங்க 200 4200 தான் வரும். ஆனா இங்க இன்ட்ரெஸ்ட் என்னது 6600. அப்போ இங்க 3-1 மெத்தட். அடுத்து இங்க 200க்கு திரும்ப ஒரு 10 அப்படின்னு போடுவோம். சோ டிவைட் பை 100 பதிலா 2 0 போயிடுச்சு. சோ 20. அப்புறம் என்ன பண்ணலாம் 3 into 3 into 1. அப்போ இங்க 6000, இங்க 600, இது 20. சோ 6620 அப்படின்னு அவங்க சொன்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டே வந்துருச்சு. சோ அப்ப நம்மளுடைய எண் என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 அப்படின்னு கிடைச்சிடும். சோ ஃபார்முலா படி போட்டீங்க அப்படின்னா என்னன்னா நமக்கு எல்லாத்தோட ஸ்கொயர் வேல்யூவும் கியூப் வேல்யூவும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க சொல்றீங்களா மேன் இன்வெஸ்டட் 25,000. சோ பிரின்சிபல் வந்து 25,000 in compound interest and receive the amount வந்து 27,040 after n years. என்னன்னு கேட்டிருக்காங்க. R வந்து 4%. சோ இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க, நான் சால்வ் பண்ணல. நீங்க சால்வ் பண்ணுங்க, நான் ஆன்சர் கரெக்டா அப்படின்றத நான் செக் பண்றேன். நீங்க ஃபார்முலாவும் போடலாம், இல்லனா either 2-1 மெத்தட் இல்ல 3-1 மெத்தட் எப்படி வேணாலும் போடலாம். ஓகே, சோ A equal to P into 1 plus R by 100 to the power n. இங்க A உடைய வேல்யூ வந்து 27,040. P உடைய வேல்யூ வந்து 25,000 அப்படின்னு இருக்கும். R வந்து 4. சோ இங்க எழுதுனீங்கன்னா 27,040 by 25,000 which is equal to
இங்க 4 அப்போ 100. ஸோ 104/100 to the power n அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதையும் அப்படின்னா என்ன 2 இயர்ஸா? ஓகே. ஸோ 2 இயர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஓகே. ஸோ 2 இயர்ஸ் எல்லாருக்கும் வந்துச்சா? இங்க ஃபார்முலா படி போடுறப்போ இங்க என்ன வரணும் அப்படின்னா இதை 104/100 அப்படின்னு பேஸ் காமனா எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் என்ன வந்து ஈக்குவேட் பண்ணும். இதுவே இப்ப நம்ம 2-1 மெத்தட்ல போட்டா என்ன வரும்? 25,000 into 4 divided by 100 ரெண்டு 0 கேன்சல். 25 into 4 100 அப்புறம் ஒரு 0. அடுத்து 1000 into 4 divided by 100 ரெண்டு 0 போயிடும். ஸோ 40. இப்போ 2-1 மெத்தட்னா இங்க into 2 இங்க into 1. ஸோ 2040 அப்படின்னு வரும். இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் நமக்கு மைனஸ் பண்ணா 2040 தானே. ஸோ n 2 இயர்ஸ்லயே வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஓகே, இங்கேயும் டைம் தான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து நம்ம இங்க பாருங்க, வருடத்திற்கு 2 முறை. ஸோ வருடத்துக்கு 2 முறைனா நீங்க இங்க என்னன்னா காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 800 என்ற தொகையானது அப்படின்னா பிரின்சிபல் வந்து 800. எனக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷத்துல எனக்கு வந்து அமௌண்ட் 926.10 மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஸோ அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா நம்ம என்ன பண்ணணும், ஆர் வந்து இங்க 10% பெர் ஆனம்க்கு, அப்ப ஹாஃப் இயருக்கு ஆர் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஹாஃப் இயருக்கு என்ன வந்துரும், 10ல பாதியா. ஸோ ஆர் வந்து 5%, பிரின்சிபல் வந்து 800. இப்போ இது நம்ம 2-1 மெத்தட் படி போடணும், இல்ல 3-1 மெத்தட் படி போடணும். 3-3-1. ஸோ இது ரெண்டுல எது ஆன்சர் வருதுன்னு பார்த்துட்டு இங்க வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேட் பண்ணும். சரியா? ஸோ டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0, 8 5s are 40. அடுத்து 40 into 5. ஸோ டிவைடட் பை 100க்கு பதிலாக ஒரு 0 கேன்சல். அடுத்து 4 5s are 20. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஸோ 2.0 அப்படின்னு கிடைச்சிடும். இங்க பாருங்க டிஃபரன்ஸ் என்ன வருது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 126.1 இருக்கு. ஸோ 2-1 மெத்தட் போட்டா இங்க 80 தான் வரும். ஸோ என்ன பண்ணணும்னா 3 இயர்ஸ்க்கு ட்ரை பண்ணணும். ஸோ 2 into 5 அப்படின்னு போடுவோம். ஸோ 2 5s are 10. ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போமா. ஸோ 0.10. 3-3-1 மெத்தடுக்கு இங்க 3 இங்க 3 இங்க into 1. ஸோ அப்போ இது 126, இங்க 0.1. ஸோ 126.1 அப்படின்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. இங்க 3-3-1 போட்டிருக்கோம். n3 ஓகே. ஆனா நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன வரும், 3 6 months அப்படின்னு அர்த்தம். 3 6 monthsனு அர்த்தம். அப்போ டோட்டலா நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது, 1.5 years அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 1/2 ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. ஸோ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கேட்டா சேம் அதே மெத்தட்ல போட்டுடலாம். பட் லாஸ்ட்ல ஆன்சர் எழுதுறப்போ என்ன பண்ணும், எத்தனை 6 months இருக்கு, இல்ல குவார்டர்லினா எத்தனை 3 months இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு அப்புறமா ஆப்ஷன் சூஸ் பண்ணும். ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின், at what rate of compound interest per annum will a sum of 1200 becomes 1348.32 in 2 years? ஸோ இங்க n 2 yearsனு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2-1 மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஷார்ட்கட் யூஸ் பண்றப்போ. ஸோ பிரின்சிபல் வந்து 1200. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது, அமௌண்ட் வந்து இது. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 148.32. ஏன்னா அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டா இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைச்சிடும். இப்போ நம்ம 2-1 மெத்தட் ஷார்ட்கட் யூஸ் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் இன்ட்டு R% தானே போடுவோம். அந்த R%ஏ நமக்கு தெரியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ல இருந்து அசியூம் பண்ணி தான் போடணும். ஸோ ஆப்ஷன்ல இருந்து அசியூம் பண்ணி போடுறோம் அப்படின்னா எப்பயும் எப்படி சூஸ் பண்ணணும்னா, சின்ன ஆப்ஷன்ல இருக்கிறதுலே சின்ன நம்பரை விட்டுறணும், பெரிய நம்பரையும் விட்டுறணும். ஸோ விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 2 ஆப்ஷனை வச்சு ஏதாவது ஒன்ல ட்ரை பண்ணணும். மிச்சம் இருக்கிற 2 ஆப்ஷன்ல நமக்கு 0.5 இல்லாம நிறைய ஜீரோஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வர்ற ஆன்சர் எனக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா ஓகே. ஸோ இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா வர்ற ஆன்சரை வச்சு கெஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் இங்க வந்து 7% அப்படின்னு கெஸ் பண்றேன்னு வைங்க. ஸோ இப்போ 1200 into 7. இப்போ டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 போயிடுச்சு. ஸோ 12 into 7 நமக்கு என்ன வரும், 84 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ 84. அடுத்து என்ன வரும், 84 into 7. ஸோ 84 into 7னா 28 to 58 அப்படின்னு கிடைக்குமா.
சோ இப்போ 2 0 கேன்சல் பண்ணல. சோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுப்போம். இப்போ 2 1 மெத்தடுக்கு இங்க இன்டூ 2 இங்க இன்டூ 1. 84 இன்டூ 2 168. இங்க என்னது 5.88. சோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா இங்க இருக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை விட நமக்கு ஜாஸ்தியா வரும். கரெக்டா? ஏன் ஜாஸ்தியா வருது? நான் இங்க அசியூம் பண்ணிருக்கிற ஆப்ஷன்ல இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னு அர்த்தம். சோ அப்ப என்ன பண்ணும், எனக்கு ஆன்சர் வந்து 7 விட கம்மியா இருக்கிற வேல்யூஸ் தான் ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அப்போ 7.5 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், 7 ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறது 6.56. சோ இதுல நமக்கு 0.5 இருக்கிறதுனால இது கொஞ்சம் போட கஷ்டமா இருக்கும். சோ 6ன்னு வச்சு ட்ரை பண்ணுவோம். 6ன்னு வச்சு ட்ரை பண்றப்போ ஆன்சர் வந்துட்டா ஓகே, அதாவது இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா. இன்கேஸ் வரல அப்படின்னா நீங்க தேர்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் பி தான் அப்படின்னு போட்டுடலாம். சரியா? சோ அப்ப 1200 இன்ட்டு 6னா டிவைடட் பை 100 2 0 போயிடும். சோ 72 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 72 இன்ட்டு 6 அப்படின்னு போடுறப்ப என்ன வரும் நமக்கு? 2 6 are 12, 142 43. சோ 43. இப்போ இங்க 2 0 கேன்சல் பண்ணல. சோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ இங்க 2 1 மெத்தடுக்கு இங்க இன்டூ 2 அப்படின்னா 144 4.32. அப்போ 148.32 வந்துருச்சு. அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? இன்கேஸ் எனக்கு இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இங்க கொடுத்திருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரலன்னா கண்ணை மூடிட்டு 6.5ன்னு போடலாம். இன்னொரு ஆப்ஷன் ட்ரை பண்ண வேணாம். மேக்சிமம் நீங்க 2 ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கும், அதுக்கு மேல ட்ரை பண்ற மாதிரி இருக்காது. ஓகே? சோ இதுவே நீங்க ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா என்ன வரும்னா அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 டு த பவர் n இருக்குமா? சோ ஏவோட வேல்யூ வந்து 1348.32. இந்த பி இந்த சைட் டிவைடட் பைல வந்துரும். சோ டிவைடட் பை 1200 which is equal to 1 plus r by 100 to the power 2. சோ அப்ப இதை என்ன பண்ணுவோம்னா 1 plus r by 100 ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு அப்புறமா இங்க r என்ன, அதுவும் இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ்க்கு மாத்திட்டு அப்புறம் r என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸா இருக்கும் ஃபார்முலா படி போட்டீங்க அப்படின்னா. சோ அப்ப என்ன பண்ணும், r அசியூம் பண்றப்போ சின்ன வேல்யூ பெரிய வேல்யூ ரெண்டையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு அசியூம் பண்ணி ட்ரை பண்ணும். ஓகேவா? சோ 2 ஆப்ஷன்ஸ் அசியூம் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்துடும். அடுத்த கொஸ்டின், அட் வாட் ரேட் %? இங்கேயும் r தான் கேக்குறாங்க. will amount to 774. So principal 640. 640 எனக்கு எவ்வளவு அமௌண்டா மாறுது? 774. அப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும்? 774.4 மைனஸ் 640 அப்படின்னு போட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஸோ 134ன்னு வருமா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 134.4. ஸோ 2-1 மெத்தட் தான் போடணும். இங்க சின்ன வேல்யூ பெரிய வேல்யூ எது? 5 தான் சின்ன வேல்யூ, 10 தான் பெரிய வேல்யூ. ஸோ மிச்சம் இருக்கிற 6 7ல எது வேணாலும் வச்சு ட்ரை பண்ணலாம். நம்ம 7 வச்சு ட்ரை பண்றோம்னு வைங்க. 640 இன்ட்டு 7 டிவைடட் பை 100க்கு பதிலாக ஒரு 0 போயிடுச்சு. ஒரு டிஜிட் தள்ளி என்ன பண்ணலாம்? பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 28 to 42 44. ஸோ அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம்னா 44.8. நெக்ஸ்ட் 44.8 இன்ட்டு 7 அப்படின்னு பண்றப்போ 3136 வரும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா. இங்க என்ன பண்ணும், ஏற்கனவே இங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, அப்புறம் 2 0க்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சோ அப்போ டோட்டலா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? ஏற்கனவே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட், அப்புறம் டிவைடட் பை 100க்கு பதிலா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட். ஓகேவா? பாயிண்ட்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சோ இப்போ இங்க 2-1 மெத்தட் போடுறோம் அப்படின்னா இங்க என்ன ஆயிடும்? 44 into 2 88 சம்திங் தான் வரும். சோ ஆனா இங்க 134. அப்போ ஆன்சர் வந்து என்னது? நமக்கு கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. அப்போ என்ன மீனிங்? நான் அசியூம் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. அப்போ எனக்கு 7 விட கிரேட்டரா இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். சோ கண்ணை மூடிட்டு 10ன்னு போடலாம். 10க்கு ட்ரை பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது வேணா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணலாம். சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சோ 64. அடுத்து 64 இன்ட்டு 10. ஸோ 6.4ன்னு வரும். இதை இன்டூ 2 பண்ணோம்னா 128 6.4. ஸோ 134.4ன்னு வந்துடும். ஸோ புரியுதுல ஏன் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு? ஏன்னா அசியூம் பண்ண ஆர் கம்மியா இருக்கு. ஸோ அதனால என்னது, நமக்கு கிரேட்டரா இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 7 விட கிரேட்டரா எது இருக்கோ அதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி அப்படின்னு போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் மேக்சிமம் ஆர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா n வந்து 2 இயர்ஸ் வச்சுதான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். மேக்சிமமா 3 இயர்ஸ் வச்சு நமக்கு கேட்டது கிடையாது. ஓகேவா?
ஸோ 3 years வச்சு கேட்டாலும் நம்ம சேம் 3-3-1 மெத்தட் யூஸ் பண்ணி சேம் ப்ரொசீஜர்ல போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பிரின்சிபல் தட் வில் yield a compound interest of 1632 in 2 years at 4% rate of interest. ஸோ பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 1632 n வந்து 2 years. ஸோ ஆர் வந்து 4%. ஸோ ஃபார்முலா படி போட்டா நமக்கு இங்க என்ன வந்துடும்? A equal to P into 1 plus R by 100 to the power n. A ஓட வேல்யூ வந்து பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ பிரின்சிபல் பிளஸ் 1632 which is equal to P into 1 plus R வந்து 4 by 100 to the power 2 அப்படின்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்றதும் கொஞ்சம் லென்த்தியா தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2-1 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனா 2-1 மெத்தட் யூஸ் பண்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? P into R% போடுவோம். இங்க R தெரியும், ஆனா P தான் நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? போன வாட்டி நம்ம R அசியூம் பண்ண மாதிரி இங்க வாட்டி ஆப்ஷன்ல இருந்து P அசியூம் பண்ண போறோம். இங்கேயும் சேம் ப்ரொசீஜர் தான். கம்மியான வேல்யூஸையும் ஜாஸ்தியா இருக்கிற வேல்யூஸையும் நான் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 2 ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ண போறோம். ஸோ அதுலயும் நான் நிறைய ஜீரோஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு ட்ரை பண்ணா இன்னும் கேல்குலேஷன் ஈஸியா இருக்குன்றதுனால நான் 30,000 வச்சு ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ 30,000 into 4% டிவைடட் பை 100 பதிலாக 2 0 போயிடும். ஸோ 1200. அடுத்து 1200 into 4 டிவைடட் பை 100 பதிலாக 2 0. ஸோ 12 4s are 48. ஸோ அப்போ 2-1 மெத்தட் படி போட்டா இங்க என்ன வரும்? 12 into 2 2400. ஸோ 2400. ஆனா நமக்கு இங்க இன்ட்ரெஸ்ட் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1600 சம்திங் தான் இருக்கு. அப்போ நம்ம அசியூம் பண்ண பிரின்சிபல் என்னது? இங்க எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா வருது அவங்க கொடுத்ததை விட. அப்ப நான் அசியூம் பண்ண பிரின்சிபல் ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப 30,000 எலிமினேட் ஆயிடும், 35,000 எலிமினேட் ஆயிடும். 30,000க்கு கீழே கம்மியா இருக்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்போ 20,000 இருக்கலாம், இல்ல 25 இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 20 வச்சு ட்ரை பண்ண போறோம். ஏன்னா அதுலதான் நிறைய ஜீரோஸ் இருக்கு, கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 20,000 into 4 டிவைடட் பை 100 பதிலாக 2 0 போயிடும். ஸோ 800. அடுத்து 800 into 4 8 4s are 32. இப்போ இங்க இன்டூ 2 இங்க இன்டூ 1 ஆனது 1632 வந்துருச்சா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு இங்கேயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகல அப்படின்னா கண்ணை மூடிட்டு 25 தான் ஆன்சர்னு போட்டுடலாம். மூணாவது ஆப்ஷனையும் நம்ம ட்ரையல் பார்த்து ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது டைம் வேஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்ல இருந்து எப்படி போடணும் அப்படின்ட்டு. அடுத்த கொஸ்டின், அடுத்த டைப் என்னன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல டபுள் ட்ரிபிள் பார்த்தோம். அதே போல இங்க நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் டபுள் ட்ரிபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற கான்செப்டும் நம்ம நேற்று கிளாஸ்லயே பார்த்தோமா? என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் டைம்ஸா மல்டிப்ளை பண்ணணும், டைம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதாவது இங்க பாருங்க, சம் ஆஃப் மணி பிளேஸ்ட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 4 years. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு என்ன ஆகுது? டபுள் ஆகுது. ஸோ 4 yearsல. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்னவாகுது? டபுள்ஸ் ஆகுது. எத்தனை இயர்ஸ்ல? 4 yearsல. ஸோ 4 yearsல. இன் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் அமௌண்ட் டு 4 times இட் செல்ஃப். ஸோ 4 times எப்போ ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ டபுள் ஆயிருச்சு. அடுத்தது என்னது? மல்டிப்ளை பை 2. ஸோ அப்போ 2 into 2 4 times. அப்போ இங்க என்ன பண்ணணும்? பிளஸ் 4 அப்படின்னு பண்ணணும். ஸோ 8. அப்போ எனக்கு 4 times எப்போ ஆகும்? 8 yearsல ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அததான் இங்க என்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன பண்ணணும்? இங்க என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அதே இயரை நம்ம என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிள் லாஜிக் தான். ஸோ சம் இன்வெஸ்டட் அண்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டபுள்ஸ் இன் 10 years. இப்போ எனக்கு என்ன ஆகுது? டபுள் ஆகுது நம்பர் ஆஃப் டைம்ஸ் 10 yearsல. ஸோ அப்போ இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் இட் பிகம்ஸ் 8 times ஆஃப் த ஒரிஜினல் அமௌண்ட். டபுள் ஆகுதா? டபுளுக்கு அப்புறம் என்ன ஆகும்? திரும்ப டபுள் இன்டூ 2. ஸோ 2 into 2 4. அதுக்கப்புறம் திரும்ப இங்க என்னது? டபுள் தான் ஆயிட்டே இருக்கு. ஸோ 4 into 2 8. ஸோ எனக்கு 8 times தான் எத்தனை வருஷத்துலன்னு தெரியணும். ஸோ அப்போ 10 பிளஸ் 10 பண்ணுவோமா? ஸோ 20. 20ல இருந்து திரும்ப பிளஸ் 10 30. ஸோ இங்க பிளஸ் 10 பண்ணோம். இங்க டபுள்னு சொன்னதுனால இன்டூ 2 into 2 பண்ணோம். அப் டு 8 வர்ற வரைக்கும் பண்ணணும். இங்க நமக்கு அந்த 8 வர்றப்போ இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ 30 years. இதுதான் வந்து டபுள் ட்ரிபிள் கான்செப்ட். அடுத்தது பாருங்க, சம் ஆஃப் ருபீஸ் 12,000 டெபாசிட்டட் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ் டபுள்ஸ் ஆஃப்டர் 5 years. ஸோ எனக்கு இங்க 12,000ன்றது பிரின்சிபல். பிரின்சிபல் என்னவாகுது? நம்பர் ஆஃப் டைம்ஸ் டபுள் ஆகுது.
ஸோ டபுள் ஆகுது எத்தனை இயர்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா 5 இயர்ஸ்ல. ஆஃப்டர் 20 இயர்ஸ் அது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்போ 5 இயர்ஸ் பிளஸ் 5 10, அப்புறம் பிளஸ் 5 15, அப்புறம் பிளஸ் 5 என்னது 20. இப்போ 20 இயர்ஸ்ல என்னவாகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க 2 இன்டூ 2வா, ஸோ 4. அடுத்து 4 இன்டூ 2 8. அடுத்து 8 இன்டூ 2 நமக்கு என்னவாயிடும் 16 டைம்ஸ் ஆயிடும். ஸோ 20 இயர்ஸ்ல நமக்கு 16 டைம்ஸ் ஆகுது. ஸோ 12,000 இன்டு 16 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு ஃபைனலா அமௌண்ட் என்னன்னு கிடைச்சிருமா? ஏன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ் இட் வில் பிகம் எவ்வளோ அமௌண்ட்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 16 இன்டூ 12, ஏன்னா 16 டைம்ஸா மாறுது 20 இயர்ஸ்ல. 16 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல், அதான மீனிங். ஸோ அப்போ 12,000 இன்டு 16 அப்படின்னு போட போறோம். ஸோ 16 இன்டூ 12 அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும் 160, அப்புறம் ஒரு 32. ஸோ 192,000 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, அட் வாட் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் இன் 2 இயர்ஸ். ஸோ இப்போ என்னவாகுது 2 இயர்ஸ்ல எனக்கு ட்ரிபிள் ஆகுது அமௌண்ட். அப்போ இங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் ட்ரிபிள். ஸோ தென் ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் பிகம்ஸ் 27 டைம்ஸ். இது ட்ரிபிள் ஆகுது அப்படின்னா திரும்ப அடுத்து ட்ரிபிள் ஆகும். ஸோ 3 3s are 9. அடுத்து 9 3s are திரும்ப ட்ரிபிள் ஆகுது 27. ஸோ 27 டைம்ஸ் எத்தனை வருஷத்துல அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்போ இங்க 2 இயர்ஸ்னா பிளஸ் 2, ஸோ 4. 4 பிளஸ் 2 நமக்கு என்னது 6. ஸோ 6 இயர்ஸ்ல நமக்கு 27 டைம்ஸ் மாறுது. ஓகேவா? ஸோ லாஜிக் ஓகே இல்ல, புரியுதுல்ல? மேம் ஒரு நிமிஷம் முன்னாடி கொஸ்டின் ஒரு நிமிஷம் காட்டுங்க மேம், நோட் பண்ணிக்கிறேன். எந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் தானா இல்ல இன்னும் மேல இருக்கு? இந்த அமௌண்ட் கொஸ்டின் தாங்க மேம். ஓகே ஓகே, நோட் பண்ணியாச்சுங்க மேம். ஓகே மேம். அடுத்தது மிஸ்செலேனியஸ். மிஸ்செலேனியஸ்ல என்ன இருக்கும்னா காம்பவுண்டட் இயர்லி, ஹாஃப் இயர்லி ஏற்கனவே பார்த்த டைப்ஸ் தான் இருக்கும். பிளஸ் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு டைப் சொல்லியிருந்தோம். ஸோ அதுல இருந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 5,000 ஃபார் 1.5 years 4% பெர் ஆனம், காம்பவுண்டட் இயர்லிக்கும் ஹாஃப் இயர்லிக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஸோ இங்க பிரின்சிபல் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,000, ஸோ இது பிரின்சிபல், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது ஆர். ஸோ இதுக்கே நம்ம என்ன பண்ணணும், காம்பவுண்டட் இயர்லியும் கண்டுபிடிக்கணும், காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லியும் கண்டுபிடிக்கணும். ஸோ என் வந்து காம்பவுண்டட் இயர்லினா என்ன, அது 1.5 years அப்படின்னு போடணும். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா என் வந்து என்ன பண்ணணும் 3 years அப்படின்னு போடணும். என் வந்து 3. ஆர் வந்து இங்க என்ன வரும், காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு போட்டோம்னா ஆர் வந்து 4%. ஓகேவா? சோ இது 4% வந்து 1 இயருக்கு. அடுத்து 0.5, அதாவது 6 months இருக்குல்ல, சோ 6 monthsக்கு என்னது 4/2 2% அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இங்க வர்றப்போ எனக்கு என்னது காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கு, சோ இங்க ஆர் வந்து ஹாஃப் இயர்லிக்கு 2% தான். ஓகேவா? சோ இது வந்து ஹாஃப் இயர்லிக்கானது. ஏன்னா எனக்கு 1.5 yearsல 3 half years இருக்கும். சோ அதனால n 3. ஆர் வந்து 4% பெர் ஆனம், எனக்கு 6 monthsக்கு 2% அப்படின்னு கிடைச்சிடும். சோ இப்ப காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கு நம்ம என்ன பண்ணலாம், 3-3-1 மெத்தட் ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க காம்பவுண்டட் இயர்லிக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா தான் போட்டு யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்லிக்கு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஹாஃப் இயர்லிக்கு என்ன வரும் 5,000 இன்ட்டு 2. ஸோ டிவைடட் பை 100 பதிலா 2 0, ஸோ 100. அடுத்து 100 இன்டூ 2 டிவைடட் பை 100 பதிலா 2 0 போயிடுச்சு, ஸோ 2. நெக்ஸ்ட் என்னது, ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? சோ யாரோ சாட்ல போட்ட மாதிரி இருந்துச்சு, ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குன்னு. ஓகே தானே? ஃபாஸ்டா போறேன் அப்படின்னா யாராவது மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, எங்கேயாவது புரியலனாலும் திரும்ப கேளுங்க. ஓகேவா? சோ அடுத்து 100 இன்டூ 2 2. நெக்ஸ்ட் 2 இன்டூ 2. 2 இன்டூ 2 4 டிவைடட் பை 100 போடல, சோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சோ 0.04. சோ 3-3-1 மெத்தடுக்கு இங்க இன்டூ 3, இங்க இன்டூ 3, இங்க இன்டூ 1. சோ அப்ப இது 300, இது 6 0.4. சோ 306.04. இதுதான் வந்து நமக்கு காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கு. சோ அடுத்து என்ன பண்ணோம், காம்பவுண்டட் இயர்லிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ காம்பவுண்டட் இயர்லிக்கு என்னது, அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 5,000. ஃபர்ஸ்ட் இயருக்கு 4%, அப்போ 1 + 4/100 இருக்கும். சோ 104/100.
அடுத்து 2%. ஸோ 102/100 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? n வந்து 1 இயர்ஸ்க்கு தனியா, அப்புறம் 0.5க்கு இங்க r வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 2 0 கேன்சல், இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடும். அடுத்து இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2, இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 51 அப்படின்னு வரும். ஸோ 104 into 51 பண்ணோம் அப்படின்னா நமக்கான அமௌண்ட் கிடைச்சிருமா? 104 into 51 என்ன வரும் அப்படின்னா 5304. ஸோ 104 into 50 பண்ணிடலாம், அப்புறம் பிளஸ் 104 அப்படின்னு பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஈஸியா இருக்கும். 104 into 15 பண்ணோம்னா 5 4s are 20. ஸோ மிச்சம் 2. அடுத்து இங்க 5. ஸோ 0. 5200. அடுத்து ஒரு 104. ஏன்னா 104 into 1ன்னு பண்றோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 5304. ஸோ இந்த அமௌண்ட் வந்து 5304. அப்போ இதுல எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்னது மைனஸ் 5000 பண்ணுமா? ஸோ அப்போ இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 304. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னது? 2 rupees 0.4 பைஸ். ஸோ அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ எங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? ஒரு சில இடத்துல ஃபார்முலா போட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ஷார்ட்கட்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பெருசா வர மாதிரி இருக்கும். ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா ஈஸியா கேன்சல் ஆயிடும். ஸோ எங்க ஃபார்முலால போடணும், எங்க ஷார்ட்கட் போட்டா ஈஸியா இருக்கும்ன்றத நீங்க தான் பார்த்து பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். Usha borrowed 20,000 from Uma for 2 years at 7.5%. At the end of second year, what amount Usha paid to Uma if interest is compounded annually? So same தான். n 2 இயர்ஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்ப இங்க நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டா அமௌண்ட் ஃபார்முலால போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 இயர்ஸ்க்கு 2-1 மெத்தட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரின்சிபலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்றீங்களா? ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஆர் வந்து 7/1/2 அப்படின்னா 15/2 அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ 20,000 into 15/2 அப்படின்னு போடுங்க. அதுக்கடுத்து வர்ற ஆன்சரை எடுத்துட்டு வந்து திரும்ப into 15/2 அப்படின்னு போட்டு 2-1 மெத்தட்ல என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. அப்புறமா அமௌண்ட் என்னன்னு பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணுங்க. ஓகே, 3112.5 போன்ஸ்டெல்லா. ஓகேவா? ஸோ இங்க வந்து 1500, இது 112.5 இருக்கும். ஸோ 2-1 மெத்தட்க்கு இங்க into 2, இங்க into 1. ஸோ 3112.5. ஸோ 3112.5 பிளஸ் பிரின்சிபல்னா பிளஸ் 20,000 போடுவோமா? ஸோ 23,112.5%. ஓகே. அடுத்து, Alex invested an amount of rupees 8,000 in a fixed deposit scheme for 2 years at compound interest 5% per annum. How much amount will Alex get on maturity of the fixed deposit? அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்ப இங்க என்னதான் கேட்டிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரின்சிபலோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ into 5 அப்படின்னா 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 40,400. அடுத்து 400 into 5, 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 20. அப்போ இங்க என்னது into 2 into 1. ஸோ ஏன்னா 2-1 மெத்தட் 2 இயர்ஸ்க்கு. அப்போ 820 கிடைச்சிடும். 8,000 plus 820, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, if interest is compounded every 6 months, அப்போ இங்க compounded half yearly, பிரின்சிபல் வந்து 8,000. ஸோ காம்பவுண்டர் ஹாஃப் இயர்லினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும், 6 மந்த்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 10%ன்றது 12 மந்த்ஸ்க்கு. அப்போ 6 மந்த்ஸ்க்கு வேணும்னா ஹாஃப். ஸோ 5% அப்படின்னு வந்துடும். எண்ட் ஆஃப் 18 மந்த்ஸ்ல எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 18 மந்த்ஸ்னா நமக்கு இங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன வந்துடும், 18 மந்த்ஸ்ல எத்தனை 6 மந்த்ஸ் இருக்கு, 3 6 மந்த்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இங்க 3-3-1 மெத்தட் போடணும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 400. ஸோ நெக்ஸ்ட் 400 into 5, 2 0 கேன்சல் ஆயிடும். 20. நெக்ஸ்ட் 20 into 5, ஒரு 0 கேன்சல், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் ஆகுமா? ஸோ 1.0. ஸோ இங்க into 3, இங்க into 3, இங்க into 1. ஸோ 1261. ஸோ 1261 ஆன்சர் பிளஸ் 8,000 அப்படின்னு போட்டோம்னா அமௌண்ட் என்னன்னு கிடைச்சிடும். ஸோ 9261 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா இங்க என்னன்னா காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ குவார்டர்லி அப்படின்னா 3 months ஒன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ இங்க பிரின்சிபல் வந்து 1000,
R வந்து 4%. 10 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? N வந்து 10 இயர்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. சோ இங்க N 10 இயர்ஸ் அப்படின்றது கேக்குறதுக்கு சான்சஸ் இல்ல. மேபி கொஸ்டின்ல எரரா இருக்கும். நான் அப்புறமா பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? சோ இங்க கொஸ்டின் எரரா இருக்கும். ஏன்னா 10 இயர்ஸ் இருக்கு. சோ 10 இயர்ஸ்க்கு கேக்குறதுக்கு சான்சஸ் இல்ல. சோ அடுத்தது அப்ளிகேஷன் டைப் மாதிரி. இங்க பாருங்க, a type of bacteria grows, it increases at 5% in first hour, decreases at 8% in second hour, and again increases at 10% in third hour. Find the number of bacteria at the end of third hour if there were 10,000 in the beginning. இந்த 10,000 in the beginning அப்படின்னு சொல்றது நம்ம பாப்புலேஷன் P0ன்னு வச்சுக்கலாம். இல்ல பிரின்சிபல் இனிஷியலா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நமக்கு இயர்ஸ்க்கு பதிலா இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் அவர், செகண்ட் அவர், தேர்ட் அவர்னு இருக்கு. ஆனா 3 ஹவர்லயும் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலா இங்க என்ன இருக்கு, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு இருக்கு. சோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணணும்னா 100 பிளஸ் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணணும்னா டிக்ரீஸ் ஆகுது. சோ 100ல இருந்து மைனஸ் பண்ணி போடணும். அப்போ இங்க ஆன்சர் என்ன போடணும், அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் ஹவர்ல எனக்கு நம்பர் ஆஃப் பாக்டீரியா என்னன்னு கேக்குறாங்க. அப்போ இனிஷியலா இருந்தது 10,000. சோ 10,000 இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அமௌண்ட். இது இல்லைன்னா இது ஃபைனல் பிரின்சிபல் இன்டு 1 பிளஸ் ஆர் பை 100 டு த பவர் n. இங்க n 3 தான், பட் ஆனா ஆர் வந்து எனக்கு ஒரு ஹவரும் சேஞ்ச் ஆகுது. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். சோ 10,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹவர்ல 5% இன்க்ரீஸ். சோ அப்ப இங்க 100 பிளஸ் 5 பை 100 இருக்கும். சோ 105 பை 100. அடுத்த ஹவர்ல என்ன ஆகுது, டிக்ரீசஸ் அட் 8%. அப்போ 1 மைனஸ் மெஷின் கொஸ்டின்லனா நமக்கு டெப்ரிஷியேட் டிக்ரீஸ் ஆகும். அப்போ மைனஸ் போடணும்னு சொல்லியிருந்தோமா கான்செப்ட் சொல்றப்போ. சோ அதேதான் இங்க 1 மைனஸ் 8 பை 100 இருக்கும். அப்போ 100 மைனஸ் 8 பை 100 வரும். சோ 100 மைனஸ் 8னா 92 பை 100. அடுத்து தேர்ட் ஹவர்ல இன்க்ரீஸ் தான் ஆகுது 10%. அப்போ திரும்ப இங்க 1 பிளஸ் 10 பை 100. சோ அப்போ இங்க 110 பை 100 அப்படின்னு வரும். சோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதான் நமக்கு என்னது, அட் த எண்ட் ஆஃப் 3 ஹவர்ஸ் நமக்கு பாக்டீரியாஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். சோ இங்க 4 zeros இருக்கு, இங்க 2 0, இங்க 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். சோ அடுத்து என்ன இருக்கும், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 5 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா இது 21, இது 2ன்னு வரும். அடுத்து இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4ல 8, ரிமைனிங் 1, சோ 46. அப்போ மிச்சம் இருக்குது 21 இன்ட்டு 46 இன்ட்டு 11 அப்படின்னு போட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சோ யூனிட் டிஜிட் வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. யூனிட் டிஜிட்ல 6 அப்படின்னு வரும். நமக்கு 6 ஆப்ஷன் வந்து 3 இதுல இருக்கு. சோ 3 இதுல இருக்கு அப்படின்னா 21 இன்ட்டு 11 பண்றப்போ 213. சோ 231 இன்ட்டு 46 அப்படின்னு கிடைக்கும். சோ 231 இன்ட்டு 46 போட்ட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இது என்ன பண்ணலாம்னா 231 இன்ட்டு 40 தனியா பண்ணிக்கலாம். அடுத்து 231 இன்ட்டு 6 தனியா பண்ணிக்கலாம். இல்ல ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் ஈஸியா வரும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவும் போட்டுக்கலாம். சோ 9240. இங்க வந்து 6, 18, 1, 13. சோ 1386. சோ 6, 12, 1, 6, 10. சோ 10, 6, 2, 6 ஆன்சர். சோ 10, 6, 2, 6 ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சோ இங்க 10, 6, 2, 6 நமக்கு வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6, 2, 6 மட்டும் பார்த்துட்டு சம்டைம்ஸ் ஆப்ஷன் டி போட்டுருவோம். இல்லைன்னா நம்ம மைண்ட் ரீடிங்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணி, ஏன்னா நம்பர்ஸ் இந்த மாதிரி 6, 2, 6, 6, 3, 6 அந்த மாதிரி கிட்ட வர்ற நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் மைண்ட் ரீடிங்க்கு. சோ ஆப்ஷன் பி அந்த மாதிரி எல்லாம் தெரியாம நம்ம ஆன்சர் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ நமக்கு அடுத்து ஒரு சின்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா, எனக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு டைப் சம் போடும். இதுல எனக்கு n2 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏன் n1 இயர்க்கு ஃபார்முலா இல்ல அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல பிரின்சிபல் ரெண்டுத்துக்குமே சேமா தான் இருக்கும். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கினாலும் சரி, இல்ல கொடுத்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் சரி, n1 இயர்ல எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வில் பி ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போக போக என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி கிரேட்டர் தேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே. சரியா?
சோ அப்போ 2 இயர்ஸ்க்கு எனக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிஃபரன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு போடுறதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஓகேவா? சோ இதுவே n ஈக்குவல் டு 3 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 300 பிளஸ் ஆர் பை 100 கியூப் அப்படின்னு வரும். ஓகேவா? சோ நமக்கு மேக்ஸிமம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க. 4 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நம்ம 4 இயர்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்ல. கேட்டாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியா கண்டுபிடிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியா கண்டுபிடிச்சு ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கும். அதுக்கு தனியா ஃபார்முலா இல்ல. ஒரு டவுட்டுங்க மேம், 2 இயர்ஸ்க்கு உண்டானதை கண்டுபிடிச்சா இன்டூ 2 அப்படிலாம் பண்ண முடியுமாங்க மேம் 4 இயர்ஸ்க்கு? ஆஹா, பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு 3 இயர்ஸ்க்கு பிரின்சிபல் வேற இருக்கும், 4 இயர்ஸ்க்கு பிரின்சிபல் வேற இருக்கும். பிரின்சிபல் மாறிடும். ஓகேங்க மேம், ஓகேங்க. ஓகே. So அடுத்த difference between simple interest and compound interest for 2 years on sum of money lent at 8% is 40. Then the sum of money. So அப்ப இங்க என்ன கேக்குறாங்க? Principal தான் என்னன்னு கேக்குறாங்க. So 2 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. Difference between compound interest and simple interest 2 இயர்ஸ்க்கு 40 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So 2 இயர்ஸ்க்கு நமக்கு இந்த டிஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியுமா? PR ஸ்கொயர் by 100 ஸ்கொயர் ஈக்குவல் டு 40. ஆர் வந்து 8% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8% அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா பிரின்சிபல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ பி இன்ட்டு 8 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 40 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஸோ 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8 5s are 40. ஸோ அடுத்து இது என்ன பண்ணலாம்? திரும்ப 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2, இது என்னது 2ல 8 ரிமைண்டர் 2. ஸோ 5 4s are 20. ஸோ அடுத்து இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 50. ஸோ அப்போ 5 இன்ட்டு 25 இன்ட்டு 50 தான் நமக்கு ஆன்சர். ஸோ 25 இன்ட்டு 5 பண்ணா 25 to 12. ஸோ 1250 இன்ட்டு 5. ஸோ 0 இங்க திரும்ப 25 to 10 12 1. ஸோ 6250. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ சாட்ல நிறைய பேர் போட்டீங்க, பக்கா. அடுத்த கொஸ்டின். So find the principal if the difference between compound interest and simple interest lent on 15% per annum for 3 years is 1134. So இங்கேயும் principal P தான் கேட்டிருக்காங்க. difference between வந்து கொடுத்துட்டாங்க. So compound interestக்கும் simple interestக்கான difference ஆரும் கொடுத்துட்டாங்க. So அப்போ ஃபார்முலா என்னது? 3 இயர்ஸ்க்கு P R square into 300 plus R by 100 cube. சோ இதுல போட்டுட்டு பிரின்சிபல் என்ன வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். சோ இந்த கொஸ்டினோட நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் என்ன டாபிக் உள்ள போறோம் அப்படின்னா மென்சுரேஷன் டாபிக் உள்ள போறோம். சோ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு போட்டு சொல்லுங்க. 16K. ஓகே. சோ 16K நிறைய பேருக்கு ஆன்சர் வந்திருக்கு. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மென்சுரேஷன் அல்லது ஏரியா வால்யூம் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ மென்சுரேஷன் டாபிக்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மென்சுரேஷன்ல நம்ம 2D 3D அப்படின்னு பார்ப்போம். ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2Dனா என்ன, 3Dனா என்னன்னு. ஸோ 2Dனா என்னது? நம்ம வந்து திக்னஸ் இல்லைன்னா ஹைட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஹைட்டை கன்சிடரே பண்ணாம 2 டைமென்ஷன் பத்தி மட்டும் பேசுறது 2D. நம்ம ஹைட்டு இல்ல திக்னஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்றது 3D. அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்ப இங்க லென்த் பிரெத் மட்டும் தான் இருக்கும். திக்னஸ் இல்லைன்னா ஹைட்டை வந்து என்ன பண்ணுவோம்? நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இங்க வந்து லென்த் பிரெத் ஹைட் அப்படி இல்லைன்னா திக்னஸ் பத்தி சேர்த்து பேசுவோம். இங்க 2Dன்றப்போ என்னென்ன ஷேப்லாம் நமக்கு இங்க வரும் அப்படின்னா ஸ்கொயர் பத்தி பேசுவோம். ஸோ ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான 2Dல டாபிக்ஸ்ல நம்ம பார்க்க போகுது. 3Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா கியூபு, கியூபாய்டு, அடுத்து சிலிண்டர், கோன், அப்புறம் ட்ரபீசியம், parallelogram, rhombus எல்லாமே நம்ம வந்து எதுல பார்ப்போம் அப்படின்னா 3Dல பார்ப்போம். ஸோ parallelogram, rhombus. ஸோ இப்போ எனக்கு
ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் கனெக்ஷன் இருக்கு, ரெக்டாங்கிளுக்கும் கியூபாய்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயர்ல நமக்கு என்ன கண்டிஷன் வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸ்கொயர்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கண்டிஷன் என்னது? ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு தெரியுமா? ஸோ ஸ்கொயர்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல். ஸோ எல்லா சைட்லயும் சேம் டைமென்ஷன் தான் இருக்கும், ஏ ஏ ஏ ஏ. இப்போ இந்த ஸ்கொயர் தான் நான் கியூப் அப்படின்னு சொல்லுவேன். எப்ப சொல்லுவேன்? எனக்கு ஹைட்ன்ற மூணாவது டைமென்ஷனையும் எடுத்து அந்த ஹைட்டும் எனக்கு இல்ல திக்னஸும் எனக்கு அதே ஏவா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு கியூப். ஓகேவா? அப்போ ஸ்கொயரோட நான் இன்ட்டு ஹைட்டையும் கன்சிடர் பண்ணா அதான் நமக்கு கியூப். ஓகே. சோ இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு ஸ்கொயர்ல சுத்தி இருக்கிற 4 சைட்ஸும் சேம், 4 சைட்ஸ்க்கும் சேம் டைமென்ஷன் இல்ல சேம் ஈக்குவல். ஓகேவா? சோ இப்ப ரெக்டாங்கிளுக்கு என்னது? 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சோ டைமென்ஷன் இல்ல யூனிட் இல்ல அளவு எதுனாலும் 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சோ இந்த 2 சைடும் ஈக்குவல், அடுத்து இந்த 2 சைடும் ஈக்குவல். சோ 2 ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். இதுதான் ரெக்டாங்கிள். இப்போ இதையே நான் ஹைட்டோட நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னா ரெக்டாங்கிள்ல எல் பின்னு இருக்குமா? சோ இது வந்து லென்த், இது வந்து பிரெத் அப்படின்னு வச்சுக்கோம். சோ இதுலயே நான் இது லென்த், இது பிரெத், இது இல்லாம நான் ஹைட் அப்படி இல்லைன்னா திக்னஸ் அப்படின்னு ஒன்னு எக்ஸ்டெண்ட் பண்றேன். சோ இது ஹைட் அப்படின்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இது திக்னஸ். சோ இந்த 3 டைமென்ஷன் பத்தி பேசுறது இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூபாய்டு. அப்போ ஸ்கொயரை நம்ம 3Dல பாக்குறோம் அப்படின்னா அதுதான் கியூப். இல்ல கியூப்ல நான் ஹைட்டை விட்டுட்டேன் அப்படின்னா அதுதான் ஸ்கொயர். சோ ரெக்டாங்கிளோட 3D தான் நமக்கு கியூபாய்டு. அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா சர்க்கிள். சர்க்கிள் வந்து நான் 2D அப்படின்னு சொல்றேன். அப்போ சர்க்கிளோட 3D என்னவா இருக்கும்? ஏதாவது கெஸ் இருக்கா? சோ சர்க்கிள நம்ம 2D ஸ்பியரா கிடையாது. சோ சர்க்கிளோட 3Dனா என்னது? சர்க்கிளுக்கு நான் ஒரு ஹைட் கொடுக்க போறேன். ஹைட் கொடுத்தா 3Dயா மாறும். அப்போ சர்க்கிளுக்கு ஹைட்னா இப்போ நிறைய காயினை மேல 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 அடுக்குங்க. அடுக்குனா உங்களுக்கு என்ன ஷேப் வரும்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப். அப்போ சர்க்கிளோட 3D தான் நமக்கு என்ன அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப். இப்போ சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த ஷேப்ல கன்சிடர் பண்ணுவோம். சோ இந்த சிலிண்டரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 கோணா பிரிக்கலாம். சோ இது ஒரு கோன், இது ஒரு கோன், அதாவது இங்க இது ஒரு கோன், இது செகண்ட் கோன், இது தேர்ட் கோன் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ நம்ம இங்க கோன் எப்பயுமே என்ன சொல்லுவோம்? கோனுடைய வால்யூம் இல்ல ஃபார்முலா பாக்குறப்போ எப்படி பார்ப்போம்னா 1/3 ஆஃப் அ சிலிண்டர் வச்சு பார்ப்போம். ஓகேவா? சோ இது எல்லாமே பேசிக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் 2D முடிச்சுட்டு அப்புறமா 3Dல ஸ்பியரு, கெமிஸ்பியரு, செமி சர்க்கிள் எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸே இல்லாம ஒரு சில சம்ம சால்வ் பண்ணலாம். அந்த சம் நீங்க ஏற்கனவே பெர்சன்டேஜ் டாபிக்ல பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. இஃப் சைடு, இப்போ ஸ்கொயரோட சைடு வந்து எனக்கு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ ஏரியா எவ்வளவு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரலாம். ஸ்கொயருக்கு மட்டும் இல்ல, எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸ்கொயரோட சைடு 20% இன்க்ரீஸ், அப்ப ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? சோ அதே 20%ஆன்னு கேட்டா கிடையாது. சோ நமக்கு ஏரியான்றது ஃபர்ஸ்ட் என்னது? சைடோடைய ஸ்கொயரா. சோ ஏரியாவை நம்ம எப்படி சொல்லலாம்? ஏரியான்றது 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்னா அப்போ 2 சைடை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், இதுதான் ஏரியா. இப்போ வால்யூம்ன்றது நம்ம 3 டைமென்ஷன்ல மட்டும் தான் வால்யூம் பத்தி பேசுவோம். சோ அப்போ வால்யூம்ல என்ன வந்துரும்? 3A. சோ இது வந்து லென்த், பிரெத், ஹைட் அப்படின்னு வச்சுக்கலாம். மூணுமே எனக்கு சேமா இருக்கு, ஈக்குவல் சைட்ஸா இருக்கு. சோ ஏஏஏன்னு போட்டுக்கும். அப்போ ஏரியா 2A, வால்யூம் வந்து 3. சோ அப்போ சைட ஸ்கொயர் பண்ணா ஏரியா கிடைக்கும், சைட கியூப் பண்ணா வால்யூம் கிடைக்கும். அப்ப எனக்கு இங்க சைடு 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்பயுமே இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம், இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100+% இன்க்ரீஸ் போட்டுரும். டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100 மைனஸ் அப்படின்னு போடும். சரியா? சோ இப்ப எனக்கு சைடு 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏரியா எவ்வளவு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகும்? இதுதான் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இனிஷியலா ஒரு ஏரியாவை நான் 100 அப்படின்னு வச்சுக்க போறேன். ஓகேவா? சோ இனிஷியலா எனக்கு ஒரிஜினலா இருந்த ஏரியா 100. இப்ப எனக்கு சைடு என்ன பண்ணுது அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. சோ அப்ப 100 + 20 120. பெர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும்னா டிவைடட் பை 100.
ஏரியாவை நம்ம எப்பயுமே எப்படி சொல்லுவோம், ஏ ஸ்கொயர்னு. அப்போ இது ஒரு சைடு, அப்போ இன்னொரு சைடாலையும் மல்டிப்ளை பண்ணும்ல, அப்போ இன்னொரு சைடும் 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 120 இன்டூ 120. இப்போ இந்த 100 கேன்சல் ஆயிடுமா, மிச்சம் இருக்கிற இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 12 இன்டூ 12 144ன்னு கிடைக்கும். அப்போ நான் இனிஷியலா அசியூம் பண்ண ஏரியா என்னது 100. இப்போ ஃபைனலா எனக்கு கிடைச்சிருக்கிற ஏரியா என்னது 144. இப்போ சொல்லுங்க பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இனிஷியலா 100ன்னு அசியூம் பண்ணோம். இப்போ எனக்கு ஃபைனல் ஏரியா 144 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் நடந்திருக்கு. ஏன்னா 100ல இருந்து 144ன்னு ஏரியா கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இப்போ இதே மாதிரி கொஸ்டின்ல சம்டைம்ஸ் எனக்கு 100, இங்க எப்பயுமே நான் இனிஷியல் ஏரியா 100 தான் எடுத்துக்க போறேன். பெர்சன்டேஜ் சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்றத பொறுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் பண்ண போறோம். இதே எனக்கு வால்யூம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வேற ஏதாவது டைமென்ஷன் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி என்ன பண்ணணும், 120/100ன்னு போடணும். ஏன்னா வால்யூம்ன்றது 3 டைமென்ஷன். சோ நான் 3 டைம்ஸ் என்ன பண்ணணும், அந்த இன்க்ரீஸ நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதுவே இங்க 144க்கு பதிலா எனக்கு ஆன்சர்ல 88ன்னு வந்துச்சுன்னு வைங்க. அப்போ என்ன நடந்திருக்கு, எனக்கு 100ல இருந்து 88ன்னு டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு? 100ல இருந்து 88 மைனஸ் பண்ணா 12% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது சொல்ல போறோம். சோ எந்த ஷேப்பா இருந்தாலுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏரியாவை 100ன்னு அசியூம் பண்ண போறேன். அவங்க கொஸ்டின்ல சொல்றதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு சைடு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண போறோம். பண்ணிட்டு ஃபைனல் ஏரியா என்ன வருதோ அதை வச்சு எனக்கு ஃபைனலா ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்க போறோம். சோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார்முலா எதுவுமே இல்லாம டைப் 1 சம்ல இதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ டைப் 2ல இருந்து தான் என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு டைமென்ஷனுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது இப்ப பார்த்த கொஸ்டின் தான். If side of a square is increased by 20%, then area is increased by. ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஏரியா நம்ம இனிஷியலா 100ன்னு அசியூம் பண்றோம். எனக்கு இன்க்ரீஸ்ட் பை 20, சைடு இன்க்ரீஸ்ட் பை 20. அப்போ 100 பிளஸ் 20 120. பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணும். சோ டிவைடட் பை 100. சோ ஏரியா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைடு ஸ்கொயர் இல்ல. சோ அதனால நான் 2 டைம்ஸ் வந்து பண்றேன். சோ 100. சோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். சோ 144ன்னு வரும். அப்போ 100ன்றது எனக்கு 144ன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ, 44%. இதான் லாஜிக். ஓகேவா? சோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் டிக்ரீஸ்ட் பை 50, பிரெத் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 80, தென் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறேன். இங்கேயும் இனிஷியலா ஏரியா 100ன்னு எடுத்துக்கலாம். லென்த் வந்து டிக்ரீஸ்ட் பை 50யா, அப்போ 100 மைனஸ் 50னா 50/100. அடுத்து பிரெத் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 80, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 100 பிளஸ் 80 அப்படின்னா 180/100. நம்ம போன வாட்டி ஸ்கொயர் பார்த்தோம், அதனால நான் a இன்ட்டு a அப்படின்னு ரெண்டுமே போட்டேன். இங்க ரெக்டாங்கிள் பத்தி பாக்குறோம். சோ இது எல் பத்தி சொல்லியிருக்காங்க, இது பி பத்தி சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டும் டிஃபர் ஆகுது. ஓகே தானே? அடுத்து பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கேக்குறாங்க. சோ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 0 100 கேன்சல் ஆயிடும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். சோ 18 இன்ட்டு 5. சோ 8 5s are 44 90 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்போ நான் இனிஷியலா 100ன்னு எடுத்தேன். இப்ப எனக்கு 19 கிடைச்சிருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு, 10% டிக்ரீஸ் நடந்திருக்கு. சோ அப்ப ஆன்சர் என்னது, எனக்கு 10% டிக்ரீஸ்டு பை 10%. ஓகேவா? கான்செப்ட் கிளியர் தானே? இந்த டைப்புக்கு if a radius of circle is increased by 25%, area is increased by. சோ ஏரியா எனக்கு என்னது, ஸ்கொயர் ஆஃப் சைடு இல்லனா ரேடியஸ், அதுதான் வரும்ல. சோ அப்போ இங்க சர்க்கிள்க்கு ஏரியா இஸ் இன்க்ரீஸ்ட் பை 25. சோ அப்போ இனிஷியலா 100ன்னு அசியூம் பண்றோம். இன்க்ரீஸ்ட் பை 25னா 100 பிளஸ் 25 125/100 இன்டு 125/100. சோ இந்த 100 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 4 இங்க 5 அப்படின்னு வரும். சோ அடுத்து இதை கேன்சல் பண்ண முடியாது. சோ மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 4 பண்ணிக்கலாம். சோ 25 to 12 to 7. சோ 7 25/4. சோ அப்போ 1ல 4 மிச்சம் 3 8ல 32. சோ கரெக்டா பண்றேன்னா 125
ஸோ 625 இல்ல சாரி இது 625. ஸோ 1ல 4 மிச்சம் 2. ஸோ 5 4s are 20 மிச்சம் 2. அடுத்து 6 4s are 24 மிச்சம் 1 0ன்னு வரும். ஸோ 25 156.25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 100ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு 156.25. அப்போ இங்க ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 156.25 minus 100 56.25% நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் ஏற்கனவே பெர்சன்டேஜ் கிளாஸ்லயே கவர் பண்ணாங்களா? சோ கவர் பண்ணல அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க வேற ஏதாவது மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? சோ அடுத்தது if radius of circle is increased by 20%, then how much will area be increased அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இனிஷியல் ஏரியா 100 எடுத்துக்க போறோம். ரேடியஸ் increased by 20. சோ அப்போ 100 plus 20 120. So 120 by 100 120 by 100. So இந்த 100 cancel 0 0. அப்போ 40 144. So 44%. அடுத்து side of an equilateral triangle is decreased by 20%. ஏரியா எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. So 100 decreased by 20 na 100 minus 20 so 80 by 100 80 by 100. So ஏரியா நாலே 2 dimension. So 2 times என்ன பண்ணுவோம் அந்த percentage மல்டிப்ளை பண்ணிக்கணும். So இங்க 100 cancel 0 0 cancel so 64. So 100ல இருந்து எனக்கு என்ன நடந்திருக்கு 64ன்னு டிக்ரீஸ் ஆயிருக்கு. So எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்போ 100 minus 64 36% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? So 36%. மறந்தாக்கல இங்க 64ன்னு ஆப்ஷன் இருந்ததுன்னா 64ன்னு போட்டக்கூடாது. 64ஆ டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணி போடணும். சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் length and breadth of a rectangle becomes half and double respectively, then what will be the percentage increase in resultant area? So 100ன்னு ஒன்னு எடுத்துக்கலாம். length வந்து becomes half. ஓகேவா? so length becomes half அப்படின்னா எனக்கு length decreased by 50%. so அப்ப 100 minus 50 by 100. doubles அப்படின்னா 200 மாறி இருக்கு. so 100 plus 100. so 200 by 100. so இந்த 100 cancel ஆயிடும். இந்த 2 0 இந்த 2 0 cancel ஆயிடும். so 50 into 200. அப்போ 100ன்னு இருந்த ஏரியா எனக்கு அதே 100 இருக்கு. சோ அப்போ வாட் வில் பி த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? எனக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸும் நடக்கல டிக்ரீஸும் நடக்கல. சோ 0% தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே. சோ அடுத்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 169 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ இங்க ஸ்கொயரோடைய ஏரியா கொடுத்துட்டாங்க. இஃப் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இன்க்ரீசஸ் பை 69%, by what percentage side of a square increase? சோ இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்ல சைடு எவ்வளவு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆச்சு, அதுல இருந்து ஏரியாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனா இங்க ஏரியாவுக்கு எனக்கு இன்க்ரீஸ்ட் பை 69. இப்போ சைடு என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. சோ அப்ப என்ன பண்ணணும், சைடுல என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ சைடு எனக்கு என்னன்னு தெரியுமா? இங்க ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து 169. So area of square increases by 69%. So area of a square increased by 69% na finally எனக்கு என்ன ஆன்சர் 169. கரெக்டா? So area of a square increases by 60%. நான் இனிஷியலா என்ன பண்றேன், ஏரியாவை 100ன்னு வச்சுக்கிறேன். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இன்க்ரீசஸ் பை 69னா ஃபைனலா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இன்க்ரீசஸ் பை 69. So 100 plus 69 169 வரப்போகுது. இப்போ சைட் ஆஃப் ஸ்கொயர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம எப்ப என்ன பண்ணுவோம், பெர்சன்டேஜ் டிவைடட் பை 100ன்னு போடுவோமா? ஆனா அது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு தெரியல. சோ நான் அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சோ எக்ஸ் பை 100 இன்ட்டு எக்ஸ் பை 100. சோ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க இருந்து என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 இன்ட்டு 100. சோ எக்ஸ் என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 169 ஸ்கொயர் ரூட் வேல்யூ 13. இது என்னது, ஸ்கொயர் ரூட் வேல்யூ 100க்கு 10. சோ எக்ஸோட வேல்யூ 130. எக்ஸோட வேல்யூ 130னா என்ன அர்த்தம், எனக்கு இன்க்ரீஸ்ட் இன் 30%. இன்க்ரீஸ்ட் 30%. ஏன்னா எப்பயுமே நம்ம இங்க எக்ஸ் என்ன பண்ணுவோம், 100 பிளஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தா, டிக்ரீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணுவோம், 100 மைனஸ்னு வரும். சோ அப்ப இங்க 130ன்னு வந்திருக்குன்னா 100 பிளஸ் நடந்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு, சைடை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 30%. இந்த சம் ஓகே தானே? எனக்கு ஃபைனலா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இன்க்ரீசஸ் பை 69ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது நமக்கு ஃபைனலா எப்பயும் வரக்கூடிய ஆன்சர்.
இது நம்ம இனிஷியலா அசியூம் பண்ணக்கூடியது. இதுல இருந்து தான் என்ன பண்ணுவோம், எனக்கு சைடு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்து ஃபைனலா ஆன்சர் வரும். இங்க சைடு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ அதனால இங்க எக்ஸ் எக்ஸ்னு போட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் கிளியர் தானே? ஏன்னா இது வந்து இன்வர்ஸா கேட்டிருக்காங்க, ரெசிப்ரோக்கலா. ஓகேவா? சோ அடுத்து, if percentage increase in the area of triangle if its each side is doubled. சோ இங்க percentage increase கேட்டிருக்காங்க in area of triangle. என்ன நடக்குது, ஈச் சைடு வந்து டபுள் ஆகுது. அப்போ நான் 100 இனிஷியல்னு வச்சுக்கிறேன். எல்லா ஈச் சைடு டபுள் ஆகுது அப்படின்னா இங்க ஏரியா தான் கேக்குறாங்க. அப்போ டபுள்னா 100 பிளஸ் 100 200. சோ 200 by 100 into 200 by 100. சோ இந்த 100 கேன்சல், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்ப என்னவாயிடுச்சு, 400 மாறிடுச்சு. சோ இது வந்து இனிஷியல் இல்லனா ஒரிஜினல், இது வந்து ஃபைனல். இப்ப என்ன கேக்குறாங்க, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்னது நமக்கு, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கு பெர்சன்டேஜ்ல ஃபார்முலா பார்த்திருப்பீங்களா, என்ன பார்த்திருப்பீங்க, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் சேஞ்ச் பை ஒரிஜினல் பெர்சன்டேஜ் அல்லது ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100 அப்படின்னு ஃபார்முலா பார்த்திருப்பீங்க பெர்சன்டேஜ் டாபிக்லயே. பெர்சன்டேஜ் ஈக்குவல் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100. இங்க அமௌண்ட் சேஞ்ச் எவ்வளோ எனக்கு, இங்க அமௌண்ட் சேஞ்ச் வந்து 400 மைனஸ் 100, சோ 300 டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட் என்னது எனக்கு 100. சோ 100 இன்ட்டு 100, சோ 100 கேன்சல். அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ், 300% இன்க்ரீஸ். ஓகேவா? சோ 300% இன்க்ரீஸ் தான் ஆன்சர். சோ வட்ட வாட்டி எவ்வளவு இன்க்ரீஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க, இங்க பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதனால நம்ம இங்க என்ன பண்ணணும், அமௌண்ட் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100 அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? சோ இது வரைக்கும் நடத்துனதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபார்முலா வச்சு போட்டுக்கலாம். திஸ் மெத்தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ. சோ எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க எது ஃபாலோ பண்ணணும் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபார்முலாஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா கண்டினியூஸா நம்ம வந்து பாத்துக்கலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் மண்டே மீட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு இல்ல ஏதாவது பிடிஎஃப் கொடுக்குறேன்னா கொஞ்சம் சால்வ் பண்ணி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. மதிய தூக்கம் வர்ற நேரத்துல ஒரு 10 to 15 மினிட்ஸ் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும் சிவில்லயே, இல்லைன்னு சொல்லல, பட் ஸ்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் மண்டே கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ லோஷினி, தேங்க்யூ சங்கிலி, திரு, எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகேமா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.